அன்பு சொந்தங்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இந்தியாவை பொறுத்தளவுக்கு 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா 10 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு பிறகு காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மாநிலத்தோட கம்யூனிஸ்ட் ஆட்சி கிடையாது. கம்யூனிஸ்டுகளும் தொலை தெரியப்பட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இங்கே எல்லாம் பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி, தீதி என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜியின் டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியிடம் 15 ஆண்டுகள் ஆட்சி அவங்க பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி ஆட்சி அதிகாரத்தை பிஜேபி பறிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். அதை விட அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிகார்ட்லெஸ் வின். ஏன்னா 126 சீட்டு மொத்தம். அந்த 126 சீட்டில் கிட்டத்தட்ட 99-100 சீட்டு இவங்க ஜெயிப்பாங்க போல இருக்கு. அந்தளவுக்கு ஒரு மாசிவ் வின், மிகப்பெரிய வெற்றி. அடுத்து வந்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அதே என்டிஏ கூட்டணி பிஜேபி ப்ளஸ் ரங்கசாமி கட்சி, அந்த ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி வந்துடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் கடைசியாக நம்ம தமிழகத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம் ஒரு தனி மெஜாரிட்டி வருமானது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் மேலே இருக்க அபிரதமான சினிமா கவர்ச்சி முதல் காரணம். இரண்டாவது காரணம் திமுகவின் மேலே இருந்த கடுமையான வெறுப்பு. அதற்கு மாற்றாக இருந்த அதிமுக கூட்டணியும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆகவே புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நடுநிலை வாக்காளர்களும் அதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுதான் நிஜம். அப்படி இருக்கும்பொழுது தாவேகா ஜெயிச்சிருக்குது. இப்போ தாவேகாவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்குமானா இன்றைக்கு சூழ்நிலை அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது கூட்டணி ஆட்சிக்கு தாவேகா எந்த அளவுக்கு தயாராக இருக்குது? ரெண்டாவது, மக்களுக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் செய்வாங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமித்ஷா கவனிச்சுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, விஜய் என்ன பண்ணுறாரு, திமுக என்ன பண்ணுது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அமித்ஷாவோட ஒத்து போயிடுவாரா? அமித்ஷாவை கடுமையாக திமுக மாதிரி எதிர்ப்பாரா? மொத்தத்தில் மக்கள் எதிர்பார்ப்பை விஜய் பூர்த்தி செய்வாரா? தெரியவில்லை. அன்பு சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.